ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக ரட்சகரமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் கூட நாம் சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் நன்றி செலுத்துங்க. காரணம், என் அன்பு தேவ பிள்ளையே, தேவன் இதுவரையிலும் நம்மை பத்திரமாய் பாதுகாத்து வந்திருக்கிறார். இனியும் பாதுகாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பல விதத்தில் எதையதோ நினைத்து எதையதையோ யோசித்து எதையதையோ எதிர்பார்த்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களை, கவலைப்படுகிறதுனால எவன் தன் சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்ட முடியும், ஒரு முழத்தை குறைக்க முடியும்? ஒருவராலும் முடியாது. ஆகையால் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த 6 அறிவு ஜீவனாய் இருக்கிற நமக்கு 5 அறிவு உள்ள ஜீவனை எடுத்துக்காட்டாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு கவலை கண்ணீரோடு கூட இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி. இன்னும் நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் சரி, இதுக்கு மேலே உனக்கு எப்படா புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு 5 அறிவு உள்ள ஜீவனை அவர் நமக்கு முன்பாக வைக்கிறார். அல்லேலூயா. என்னத்தை வைக்கிறார் பார்க்கலாமா? தெய்வ சமூகத்துக்குள்ளாக லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 12வது அதிகாரம் 24வது வசனம். காகங்களை கவனித்து பாருங்கள். எதை நமக்கு முன்பாக வைக்கிறார்? காகம். அல்லேலூயா. காகத்தை, காக்கா, அல்லேலூயா, அதை நமக்கு முன்பாக வைத்து அதை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டகசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அவைகளை பார்க்கலும் கர்த்தர் நம்மை விசேஷமுள்ளவர்களாய் வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அவைகளை பார்க்கலும் கர்த்தர் நம்ம விசேஷமுள்ள மகனாய் மகளாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது என் அன்பு தேவ பிள்ளையே, தேவ சமூகத்துக்குள்ளே நாம் கவலைப்படுவது எதற்காக? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம். அல்லேலூயா. அதன் காலத்துக்கு அதனுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க போதுமானவராக இருக்கிறார். நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட, நாளை தினம் தான் நம்மை குறித்து அல்லேலூயா கவலைப்படணும். அதை கர்த்தர் பார்த்துக்குவார். நாம் அது ஒன்று குறித்து கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறாரு, நீ சோர்ந்து போகாமல் இரு, பலனற்று போகாமல் இரு, கவலைப்படாமல் இரு. நீ விசேஷம் உள்ளவன். ஒரு விசேஷம் உள்ளவன் கவலையோடு இருக்கலாமா? ஒரு விசேஷத்துக்கு போகிறோம், அங்கே நல்ல விசேஷத்துக்கு போகிறோம், ஒரு திருமண காரியத்துக்குள்ளாக போகிறோம், அல்லேலூயா, அங்கே போய் துக்கமாக இருக்க முடியுமா? அது விசேஷமான காரியம். நம்ம கேட்போம்ல, நல்ல ட்ரெஸ் பண்ணிவிட்டு, நல்ல மேக்கப் பண்ணிவிட்டு, நல்ல புது வாட்ச், இல்லை புது செப்பல், ஒரு புது பைக்கு போனோம்னா எப்படி என்ன கேட்பாங்க? என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம சொல்லுவோம், இந்த காரியத்துக்காக கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், எனக்கு இதை வாங்கி கொடுத்தார் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்க வேண்டிய நாம் அந்த இடத்துல துக்கமுகமாக இருப்பது கர்த்தருக்கு துக்கமாக இருக்காதா? அது வேதனையாக இருக்காதா? ஆண்டவர் அதனால தான் சொல்கிறாரு, காகத்தை கவனித்து பாருங்கள் என்று சொல்லி. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். அல்லேலூயா. அது எதை குறித்தும் கவலைப்படுவது கிடையாது. அன்றைக்கு அது தேவனால் போஷிக்கப்படுகிறது. இன்றைக்கும் ஆண்டவர் சொல்கிறார், நீ போஷிக்கப்படுவ, நீ ஆசீர்வதிக்கப்படுவ, உன்னை கர்த்தர் நான் மேன்மையாக நடத்துவேன். நீ விசேஷம் உள்ளவள், நீ விசேஷம் உள்ளவன். யார் எப்படின்னா உன்னை சொல்லிட்டு அதை பற்றி நீ கவலைப்படாத. நீ என் கரத்தில் அடங்கியிருக்கிற, நீ என் சமூகத்தில் இருக்கிற, நான் உன்னை முத்திர மோதிரமாக வைத்திருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதித்து நடத்திக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சமாக அநேகமோ, ஆனால் கர்த்தர் உன்னை நான் விசேஷம் உள்ளவனாய் கர்த்தர் வைத்திருக்கிறேன். எதுக்கு கவலைப்படுற? எந்த காரியத்தை குறித்து கவலைப்படுற? கவலைப்படுகிறதுனால என்ன செய்ய போகிற? ஒன்றுமே செய்ய முடியாது. கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. உன் சரீரம் தான் பலனற்று போகும். ஆபத்து காலத்தில் சோர்ந்து போனால் உன் பலன் குறுகினது என்று சொல்லி. அப்போ இதெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு கவலைப்படாதபடிக்கு தேவ சமூகத்துக்குள்ளாக, நான் கிறிஸ்துக்குள்ளாக விசேஷம் உள்ளவன், நான் கிறிஸ்துக்குள்ளாக விசேஷம் உள்ளவள், கர்த்தர் என் கூட இருக்கிறார், என் கூட வருகிறார், ஆகையால் நான் விசேஷம் உள்ளவன். அல்லேலூயா. தேவ சமூகத்துக்குள்ளா என் அன்பு தேவ பிள்ளையே, இதுக்கு மேலே கவலையாக இருப்பீங்களா? இருக்கவே கூடாது. சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி மறுபடியும் சொல்லுகிறேன்னு சொல்லி கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதே வார்த்தை இன்றைக்கு தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறார். சந்தோஷமாக இருங்க, நீங்கள் விசேஷமானவர்கள், நாம் விசேஷமானவர்கள். ஆமென், ஆமென், ஆமென்.
செபிப்போமா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளிலும் கூட எங்களை விசேஷம் உள்ளவர்களாய் ஆண்டவரே வைத்திருக்கிறீர் என்பதை எங்களுக்கு நினைவூட்டினதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து எங்களை விசேஷம் உள்ளவர்களாய் வைத்திருக்கிறார். நாங்கள் சந்தோஷமாயிருப்போம் என்று சொல்லி எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை சந்தோஷம் உள்ளவர்களாய் விசேஷம் உள்ளவர்களாய் கர்த்தர் நடத்துவீராக. தாழ்த்துகிறோம், வறுமையாக்குகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரை பிறந்தநாள் திருமணங்களை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். அன்பு தாயார் ஆண்டவரே கல்யாணி அம்மாளுக்காக ஆண்டவரே கணவருக்காக இந்த நாளிலே ஆண்டவரே திருமண நாளை கொண்டாடுகிற இந்த 45வது வருஷத்தை கொண்டாடுகிற என் அன்பு தாய் தகப்பனருக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. 44 வருஷம் அற்புதமாக நடத்தினீரப்பா. சந்ததி பெருக செய்தீரப்பா. இப்பொழுதும் கர்த்தர் 45வது வயது ஆண்டவரே அப்பா திருமண நாளிலே கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. வயதை கர்த்தர் கூட்டி கொடுங்க. வாழ வயதா கர்த்தர் மாற்றுங்க. காலங்களை கர்த்தர் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். செய்வதற்காக ஸ்தோத்திரம். நாளிலும் பிறந்தநாள் திருமணங்களை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்புகளும் ஆண்டவரே உள்ளங்களையும் ஆண்டவரே நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. அப்பா ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டவரே சபை மக்களுக்காக ஜெபிக்கிறேன். விசேஷம் உள்ளவர்களாய் கர்த்தர் வைத்து நடத்தும். நாளிலே திருமணநாள் கொண்டாடுகிறவர்களையும் கர்த்தர் விசேஷம் உள்ளவர்களாய், பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்கள் விசேஷம் உள்ளவர்களாய் கர்த்தர் வைத்து ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.